மார்ச் 16 ஞாயிற்றுக்கிழமை. மென்பொருள் சுதந்திர ஆர்வலர் ரிச்சர்டு ஸ்டால்மன் GNU மென்பொருளை அறிமுகப்படுத்தியவரும் சுதந்திர மென்பொருள் இயக்க நிறுவனருமான ரிச்சர்டு மாத்யூ ஸ்டால்மன் பிறந்த தினம் இன்று. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் 1953 பிறந்தவர். சிறுவயதிலேயே கணினி தொழில்நுட்பத்தில் ஆர்வம் கொண்டிருந்தார். கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் கம்ப்யூட்டர் வகுப்பில் சேர்ந்தது இவரது கணினி ஆர்வத்தை பெருக்கெடுக்க வைத்தது. 16 வயதில் தனது முதல் புரோகிராமை IBM நியூயார்க் நகரில் மையத்தில் IBM 360 கணினியில் எழுதினார். 360 அப்படின்ற ஒரு கணினியில் எழுதினார். ராக்ஃபெல்லர் பல்கலைக்கழக உயிரியல் ஆய்வுக்கூடத்தில் தன்னார்வ உதவியாளராக இருந்தார். மென்பொருள் சுதந்திர ஆர்வலர், இண்டிபெண்டன்ட் சாஃப்ட்வேர் எந்தூசியஸ்ட். ஆயிரத்தி 1970 ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். அப்போது MITயின் செயற்கை நுண்ணறிவு ஆய்வுக்கூடத்தில் AIL புரோகிராமராக இருந்தார். கல்லூரியில் அனைவராலும் RMS என்று அழைக்கப்பட்டார். 1974 இயற்பியலில் பட்டம் பெற்றார். மென்பொருள் பயன்பாட்டை மேம்படுத்தினார். மென்பொருள் சுதந்திரம் பற்றிய நிறைய கட்டுரைகள் எழுதினார். சுதந்திரமாக கணினியை பயன்படுத்துவது என்பதை இலக்காக கொண்டு சுதந்திர மென்பொருள் இயக்கம் ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூவ்மெண்ட் என்ற அமைப்பை தொடங்கினார். கட்டுப்பாடுகளுடன் கூடிய மென்பொருட்கள் பயனர்களை உளவு பார்க்கின்றன, அவர்களை வரம்பு மீறி கட்டுப்படுத்துகின்றன அப்படின்னு சொல்லிட்டு 1953 பக்கத்தில் 2000 சொல்லியிருக்கிறார் என்று இவர் கூறுவார். கட்டுப்பாடுகளுடன் கூடிய மென்பொருட்கள் பயனாளர்களை வேறு உளவு பார்க்கின்றன, அவர்களை வரம்பு மீறி கட்டுப்படுத்துகின்றன என்பார். மென்பொருட்களை அனைவரும் சுதந்திரமாக பயன்படுத்துதல், ஆய்வு செய்தல், விநியோகித்தல், மாற்றங்களை கொண்டு வருதல் ஆகியவை பயனாளர்களின் அடிப்படை உரிமை என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். இதைத்தான் இவர் கட்டுப்பாடற்ற சுதந்திர மென்பொருள் என்கிறார். உலகம் முழுவதும் 65 நாடுகளுக்கு மேல் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார். மென்பொருள் பயன்பாட்டு சுதந்திரம், மென்பொருள் காப்புரிமை மற்றும் இது தொடர்பான அம்சங்கள் குறித்து ஏராளமான கூட்டங்களில் பேசியிருக்கிறார். ஃப்ரீ ஆஸ் இன் ஃப்ரீடம் என்ற நூல் இவரது வாழ்க்கை வரலாற்றை அறிய உதவும் நூலாக திகழ்கிறது. இவர் மேம்படுத்திய GNU ப்ராஜெக்ட் கட்டுப்பாடற்ற மென்பொருள் அடிப்படையில் அமைந்த இயங்குதளத்தை உருவாக்கும் நோக்குடன் தொடங்கப்பட்ட செயல் திட்டம். அதை இவர் 1983 வெளியிட்டார். சுதந்திர மென்பொருள் அறக்கட்டளை உட்பட பல நிறுவனங்களை தொடங்கினார். தத்துவம் சார்ந்த எழுத்தாக்கங்களையும் GNU அமைப்பு வெளியிட்டு வருகிறது. எனது சுதந்திர மென்பொருள் இயக்கத்துக்கு ஊக்கமளிப்பவர்கள் மகாத்மா காந்தி, மார்ட்டின் லூதர் கிங், நெல்சன் மண்டேலா தான் என்பார். தனது பணிகளுக்காக ஏராளமான விருதுகளை பெற்றிருக்கிறார். உலகம் முழுவதும் பல பல்கலைக்கழகங்கள் இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியிருக்கிறது. எனக்கு எப்போதுமே பணம் முக்கியமாக இருந்ததில்லை. நான் அதன் கட்டுப்பாட்டில் அதற்கு அடிமையாக இருக்க விரும்பியதில்லை என்று அடிக்கடி கூறுவார். கட்டுப்பாடு இல்லாத சுதந்திர மென்பொருள் பயன்பாட்டை வலியுறுத்தி தொடர்ந்து பேசியும் எழுதி வருகிறார். இது 10 வருஷம் ஆச்சு இந்த புஸ்தகம் எழுதப்பட்டு. கிட்டத்தட்ட 75 வருஷம், 73 வருஷம் ஆச்சு இவர் பிறந்து. இப்போ உயிரோடு இருக்கிறாரா என்பதை நீங்கள் தேடி கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும். அமெரிக்கன் நியூயார்க் நகரில் 1953 பிறந்தவர். சிறுவயதிலேயே கணினி தொழில்நுட்பத்தில் ஆர்வம் கொண்டிருந்தவர். 1970 ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் சேர்ந்திருந்தார். இவர் நல்ல ஒரு வசனம் சொல்லியிருக்கிறார். கட்டுப்பாடுகளுடன் கூடிய மென்பொருட்கள் பயனாளர்களை உளவு பார்க்கின்றன, அவர்களை வரம்பு மீறி கட்டுப்படுத்துகின்றன என்றெல்லாம் கூறுகிறார். கட்டுப்பாடற்ற சுதந்திர மென்பொருள், இதைத்தான் கட்டுப்பாடற்ற சுதந்திர மென்பொருள் என்றும் கூறுகிறார். மென்பொருட்களை அனைவரும் சுதந்திரமாக பயன்படுத்துதல், ஆய்வு செய்தல், விநியோகித்தல்,
மாற்றங்களை கொண்டு வருதல் ஆகியவை பயனர்களின் அடிப்படை உரிமை என்று கூறுவார். நன்றி, வணக்கம்.